வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதின ஸ்டில் ஹியர்ன்ற பாடலோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர். இவர் இந்த ஹார்லம் ரெனேசான்ஸ் சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருத்தர். இந்த போம் ஸ்டில் ஹியர் அவர் எவ்வளோ களைச்சி போயிருக்காரு. ஏன் களைச்சி போனார்னா போராட்டங்களால். அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் முடியும் போது ஒரு தெளிவுனால் அவர் எந்த அளவுக்கு களைப்பாக இருக்கார், சோர்வாக இருக்காருன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கவிதையோட மெயின் நோக்கமே என்னென்னா, எந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, அவர் வாழ்க்கையில் அவர் எதெல்லாம் பார்த்து நொந்து நூலாகி அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது தான் இங்கே சொல்கிறாரு. அந்த கஷ்டங்களை மீறி அவர் தான் இப்போ அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால தான் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, சவால் விடுறாரு. அதாவது வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை அவர் சவால் விடுறாரு. வெள்ளையர்கள்னால் வெள்ளையர்கள் சார்ந்த எல்லாமே மொழி உள்பட அவங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுறாங்க. அதெல்லாம் அவர் சவால் விடுறாரு. ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்குமே அவருடைய தோளோட நிறத்தாலேயே பாதிக்கப்பட்டிருக்காரு, கீழ்த்தரமாக பார்க்கப்பட்டிருக்காரு. இதை தான் அவர் அவருடைய கஷ்டங்களில் ஒன்றாவும் சொல்கிறாரு. ஏன்னா காலங்காலமாக பார்த்திங்கன்னா கருப்பின மக்கள் அடிமைகளாக வச்சு நடத்தப்பட்டிருக்காங்க. அந்த அடிமைகளாக இருக்கும்போது அவங்கள ஒரு மனிதர்களாகவே யாருமே கருதலை. அவங்கள அவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்காங்க. அதனால் அவருடைய எல்லா கவிதைகளுமே இந்த எண்ணத்தை, இந்த கருத்தை அவர் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த கவிதையை பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். இதுவே ஒரு சின்ன கவிதை தான், ஆனால் 2 விதமாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் அவர் இந்த கருப்பர்கள், அதாவது அடிமைகள் எவ்வளோ கொடூரமாக நடத்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்றத அவர் எழுதுகிறாரு. 2வது பகுதியில் எவ்வளோதான் கொடுமை நடந்தாலும் அவங்க இன்னும் இருக்காங்க, எதிர்காலத்துலேயும் கண்டிப்பாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே பார்க்குறோம். முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸ், அதாவது கருப்பர்கள் மேலே எவ்வளோ ஒரு டிஸ்கிரிமினேஷனாக ஒரு தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க, கீழே வச்சுருக்காங்கன்றது தான் இங்கே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவர் பயந்துன்னு நிறையா தண்டனைகள் அனுபவித்து தான் வாழ்ந்திருக்காரு. இந்த பயமும் இந்த வலியும் எப்படின்னா ஒரு புயல் மாதிரி வீசி இந்த கருப்பின மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அதாவது நம்மளும் மனிதர்களாக வாழணுன்ற எதிர்பார்ப்பையே அது அந்த காற்று அழிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஸ்னோ அண்ட் சன், அதாவது பனியும் சூரியனையும் இங்கே எழுதுகிறாரு. இப்போ பனியும் சூரியனை பார்த்திங்கன்னா ரெண்டுமே எதிர்முனை. அதில் கடுமையானது. பனியில் இருந்தீங்கன்னா உறைஞ்சிடுவீங்க, சூரியன்கிட்ட இருந்தீங்கன்னா கருக்கிடுவீங்க. இந்த 2த்தையும் அவர் இங்கே கொண்டு வராரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது 2 விதமாக எடுத்துக்கலாம். என்ன சொல்ல வராருன்னா, இந்த கருப்பர்கள் உறைய வைக்கப்பட்டிருக்கார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார்கள், அடிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஏன் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நடந்திருக்குன்னா, அவங்க மனசில் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது, சராசரி மனிதர்களாக வாழணுன்ற எண்ணமே அவங்க மனசில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்கள எல்லாருமே நடத்தியிருக்காங்க. இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். அதாவது இந்த அடிமைகள், இந்த கருப்பின மக்கள் ரொம்ப கடுமையான சூழ்நிலையெல்லாம் வேலை செய்ய வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது உரைக்கக்கூடிய குளிர்லையும் சரி, இல்லை எரிஞ்சு போகக்கூடிய வெயிலையும் சரி, இந்த கருப்பர்கள் வேலை வாங்கப்பட்டிருக்கார்கள். அவ்வளோ கொடுமையான சூழ்நிலையெல்லாம் இருந்ததுனால அவங்க ரொம்ப உறுதியானவங்களாயிட்டாங்க. எந்த அளவுக்கு உறுதினா, வாழணுன்ற ஒரு நம்பிக்கை அவங்க மனசில் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் எந்த சூழ்நிலையிலையோன்ற அளவுக்கு அவங்க உறுதியாயிட்டாங்கன்றதையும் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சாதாரணமாகவே வேறு யாராவது இதை படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்காக கடுமையாக நம்ம உழைக்கணுன்றதையும் நம்ம அப்படி கூட இதில் எடுத்துக்கலாம். 2வது பகுதி பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளையர்கள் இவங்களை அடிமையாகவே வச்சுக்கணும், அவங்க வேறு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழணும், நமக்கு அடிமையாகவே வாழ்ந்துட்டுருக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்க சிரிக்க விட்டதில்லை, யார் மேலேயும் அன்பு செய்ய விட்டதில்லை, அவங்கள வாழவே அவங்க விட்டதில்லை. ஆனால் இந்த கருப்பின மக்கள், அதாவது அடிமைகள்,
இதை பற்றிலாம் இனிமேல் கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம வாழ்வோம், நம்ம இன்னும் வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இதில் எழுதியிருக்காரு. இந்த கவிதையை படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, ஆரம்பத்தில் இருந்த அந்த டோனும் மூடும் வந்து கடைசியில் மாறிடுது. ஏன்னா இவர் என்னென்னா சொல்கிறார், உங்கள் உடம்புல வந்து உயிர் இருக்கணும்னா உங்கள் மனசில் நம்பிக்கை இருக்கணும், இந்த நம்பிக்கை தான் உங்கள் உடம்புல உயிரை தங்க வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இவர் கொடுக்குற மாதிரி தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. வாங்க இந்த கவிதையை படிக்கலாம். I've been scarred and battered. ஸ்கார்டுனா என் உடம்பு ஃபுல்லாக தழும்புகள் இருக்குது, பேட்டர்ட்னா அடித்து நொறுக்கப்பட்டிருக்கேன். மை ஹோப்ஸ் த wind done scattered. என்னோடய நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து காற்று வந்து அங்கே இங்கே அலக்கழித்து தூக்கி போட்டிருக்கு, அங்கங்கே செதற விட்டுருக்கு. ஸ்னோ ஹேஸ் ஃப்ரீஸ் மீ. அதாவது பனி வந்து என்னை உரைய வச்சுருக்கு. சன் ஹேஸ் பேக்ட் மீ. சூரியன் வந்து என்னை எரிச்சிருக்கு. லுக்ஸ் லைக் பிட்வீன் தெம் they've done try to make me stop laughing, stop loving, stop living. இந்த பனியும் இந்த சூரியனும் என்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க. என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க முயற்சி வந்து என்னை சிரிக்க விடாமல், என்னை யார் மேலே அன்பு காட்ட விடாமல், என்னை வாழவே விடாமல் செஞ்சுருக்கு. பட் ஐ டோன்ட் கேர், ஐ எம் ஸ்டில் ஹியர். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் இன்னும் இங்கே இருக்கேன். இங்கே ஐன்றதெல்லாம் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தன்னை சொல்லலை, கருப்பின மக்களையே ஒட்டு மொத்தமாக சொல்லியிருக்காரு, இந்த இனத்தையே சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கவிதை வந்து அந்த கருப்பின மக்கள், அந்த அடிமைகளுடைய குரலாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப அருமையான ஒரு கவிதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.